ஒரு வழியா கதிரும் இங்க செந்திலும் சேர்ந்து அந்த பணத்தை அனுப்பினதுனால இங்க அதாவது சரவணன் ஒரு வழியா அந்த பணத்தை கட்டிடுறாங்க. இதுக்கு பிறகு தங்கமயிலையும் கூட்டிட்டு ரூமுக்கு போக ஒரு வழியா தம்பிங்க எப்படி பணத்தை கட்டினாங்கன்னு தெரியலன்னு சொல்லி இங்க திரும்ப செந்திலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி விஷயத்தை கேட்டா அவங்களும் சொல்ற மாதிரி இல்லை. அதுக்கு இடையில இங்க தங்கமயில் தன்னுடைய அம்மா கிட்ட விஷயத்த சொல்றதுக்காக வெளியில வராங்க. அவங்க தம்பிங்க தாமா பணத்தை போட்டு விட்டதா அப்படின்னு சொல்ல, இத்தனை வருஷமா சம்பாதிச்சிருங்கிறாரு, ஒரு ரூபா பணம் கூட அவருக்காக சேர்த்து வைக்கலையா, மொத்தமா கொண்டு வீட்டுல தான் அள்ளி கொடுத்தாரா அப்படின்னு இங்க பாக்கியமும் கோவப்படுறாங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மயிலு. இப்போ நான் சொன்னதை மட்டும் நீ தான் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே 3 நாள் தான் இருக்க போகிறீங்க. அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி இங்கே பாக்கியமும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உள்ளே போகிற மயிலு இங்கே தன்னுடைய சரவணன் மாமா கிட்ட பேசுகிறாங்க. அவங்களும் சரி மயிலு, இதுக்கப்புறம் நம்ம வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. யார், சரவணனும் தங்கமயிலும். அதே போல் இங்கே முத்துவேல் வீட்டில் சாயங்காலம் குமாரை வந்துட்டு பொண்ணு வீட்டிலேருந்து பார்க்குறதுக்காக நம்ம வீட்டையும் பார்த்துட்டு போகிறதுக்காக வராங்க. அதனால் நீ நகையெல்லாம் லாக்கரில் உள்ளதை போய் எடுத்துட்டு வந்து கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு நெல்லு, அன்னைக்கு மாதிரி சும்மா வந்து நிற்காதன்னு எங்க தன்னுடைய மனைவியை பார்த்து திட்டுறாங்க முத்துவேலும். இதை கேட்டவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறது. ஏன்னா தன்னுடைய நகை எல்லாமே ராஜிக்கிட்ட தான் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. விஷயம் தெரியாதனால இங்க முத்துவேல் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. என்னக்கா பண்றது, நம்ம வேற லாக்கர்லேருந்து நகை எடுத்துட்டு வந்துடும் சொல்லியாச்சு. சாயங்காலம் உங்க கழுத்துல நகையை காணும்னா எங்க மாமா ரொம்பவே கத்துவாரேக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன இவருக்கு தெரியாம கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுத்தேன். எனக்கு என் பொண்ணு கஷ்டப்பட்டு நிற்கிறது எனக்கு கஷ்டமா இருந்தது, அதனால தான் அவளுக்கு அந்த நகை எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னடி பண்றதுன்னு அப்பத்தாவும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் பழனிவேலு வராங்க. வர பழனிவேல் கிட்ட நம்ம அப்பத்தா தான் அந்த விஷயத்த சொல்றாங்க. இதுதான் விஷயமா, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, பேசாம ராஜிக்கிட்ட கொஞ்சம் நெட்டுக்கு நகையா கொடுமானா கொடுத்துட போகுது அப்படின்னு சொல்ல, அது சரியா இருக்காது தம்பி, கொடுத்த நகையை எப்படி நம்ம திருப்பி வாங்க முடியும்னு சொல்ல, பெத்த பொண்ணுகிட்ட வாங்குறதுல என்ன தயக்கப்படுறீங்க நீ, அதுவும் இல்லாம நம்ம ராஜி உங்களை பத்தி என்ன நினைச்சுக்க போகுது, நீங்க ராஜி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு நகையை கொடுத்தீங்க, அதே போலதான் ராஜி நினைக்கும். இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போக, தம்பி தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க, கேட்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இங்க பழனிவேல் எதையுமே காதுல வாங்காம நேரா எங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ராஜி கிட்ட விஷயத்த சொல்றாங்க. ராஜியும், ஓ அப்பாவுக்கு தெரியாம தானே அம்மா கொடுத்தாங்க, அம்மா இதனால பிரச்சனையை சந்திப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, நல்ல வேலை நீங்க வந்து சொன்னீங்க சித்தப்பா, ஒரு நிமிஷம் இருங்க, நகை எல்லாமே லாக்கர்ல தானே இருக்கு, அதை நான் எப்படியாவது எடுத்துட்டு வந்து கொடுத்தாகணுமே, அத்தை கிட்ட விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி கிச்சன்ல இருக்கவங்க கிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க. என்னடி சொல்ற, இப்ப திடீர்னு நகை எடுக்கணும்னா மாமா ஏன் என்ன எதுக்குன்னு கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா எதுவும் திட்டுவாரா அத்தை அப்படின்னு சொல்ல, இல்ல அவருக்கு தான் இந்த நகையை ஆரம்பத்துல வாங்குறதுக்கே விருப்பம் இல்லையே, நீ தான் விருப்பப்பட்டு வாங்கின, இப்போ அந்த நகையை கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நீ தான் முடிவு பண்ணியிருக்க, அதுவும் இல்லாமல் அவரா நகையெல்லாம் யார்ட்டையும் எதுவும் கேட்கவும் மாட்டாருடி, இந்த விஷயத்தில் அவர் எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னத்தை வாங்க, போய் நம்ம லாக்கரில் இருக்க நகையை எடுத்துகிட்டு வந்துடலான்னு இங்கே ராஜியும் கூப்பிடுறாங்க. ராஜு கூப்பிட்ட உடனேயே இங்கே கோமதியும், சரி நமக்கு நம்ம உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது, முக்கியமாக அண்ணனுக்கும் அன்னைக்கும் பிரச்சனை வரவே கூடாது, சரிவா நம்ம போய் நகை எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்ல, பழனிவேல் கிட்ட சொல்கிறாங்க, டேய் வீட்லேயே இருடா பழனி, நான் போய் நகை எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல, அது வரைக்கும் இங்கே என்ன பண்றது, அப்புறம் மச்சான் என்னைய கத்துவாரு, நான் கடைக்கு போறேன், நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அப்போ வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இல்ல உன் கூட வரணுமாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், இல்லைன்னா நம்ம மேல கோவப்படுவார்னு நினைச்சேன். இங்க கோமதியும் உடனே இங்க பாண்டியனுக்கு ஃபோன் பண்ண விஷயத்த சொல்றாங்க. சரி கோமதி, நீ நகையை எடுத்துட்டு வந்து கொடு ராஜிக்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜியை கூட்டிக்கிட்டு கோமதியும் லாக்கருக்கு நகை எடுக்கிறதுக்காக போறாங்க. இங்க வேற அவங்க முத்துவேலும் சக்திவேலும் சின்ன வேலை விஷயமா வெளியிலயும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. சாயங்காலம் பொண்ணு வீட்டிலேருந்து ஆட்கள் வருவாங்க. அதுக்காக இங்க வீட்டில் இருக்க ராஜோட அம்மாவும் சித்தியும் நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோமதியும் அதே போல நம்ம ராஜியும் லாக்கர்ல நகை எடுக்கிறதுக்காக போறாங்க பேங்குக்கு. அங்க போயிட்டு நிறைய கூட்டம் இருக்கிறதுனால அவங்க அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நகையை எடுக்கிறதுக்காக போறாங்க. நம்பர்லாம் கொடுத்துட்டு லாக்கர் நம்பர்லாம் எடுத்துக்கிட்டு இங்க எல்லா நகையுமே மொத்தமா எடுக்கிறாங்க. இப்போ என்னத்தை பண்றது, நம்ம நகை என் நகையை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி நகையை இங்கே வச்சுட்டு போயிடலாமான்னு சொல்ல, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எல்லா நகையும் எடுத்தாச்சு, எதுக்கும் மீனா கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுப்போமே, மீனாவுக்கு எதுவும் ஃபங்க்ஷன் அப்படி இப்படி வெளியில போற மாதிரி இருந்தால் அதுக்காக திரும்பவும் வர முடியாதுல்ல, அதனால ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்போமா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கத்தை கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க வேலைக்கு போயிருக்க மீனாக்கு ஃபோன் பண்றாங்க கோமதி. மீனா, நாங்க இப்ப பேங்க் வரையும் வந்திருக்கோம், அர்ஜென்ட்டா நகை தேவைப்பட்டது, ராஜியோட நகை எடுக்கிறதுக்காக வந்தோம், உன்னோட நகையை எடுக்கணும்னா சொல்லு, எடுத்துட்டு வரோம்னு சொல்றாங்க. என்னோட நகையாத்த, இப்போ நான் எங்கேயுமே போற மாதிரி இல்லையே, வீட்டில் தானே இருக்கேன், அவசரத்துக்கு எங்கேயாவது போறேன்னா கூட 2 நகை கையில
கையில் வச்சிருக்கேன் அத்தை. மீதி நகையெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, உனக்கு இப்போதைக்கு தேவைப்படாதுல்ல, திரும்ப மீதி உன்னோட நகையும் மயிலோட நகை அப்புறம் அரசி இவங்க 3 பேரோட நகையும் உள்ளே வச்சுட்டு வரலான்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, அதுபடியே பண்ணிடுங்க. நான் இப்போதைக்கு எங்கேயுமே போகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் ஃபோனை வச்சிடுறாங்க. ராஜிகிட்ட சொல்கிறாங்க, இல்லை ராஜி, இங்கே மீனாவுக்கு நகையெல்லாம் எதுவும் தேவைப்படாதான், அதனால அவள் வேண்டான்னு சொல்லிட்டா. அரசியும் இப்போதைக்கு எங்கேயும் வெளியில் போகிற மாதிரி இல்லையே, ஏதாவது ஃபங்க்ஷன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்கள் அம்மாவோட நகையை மட்டும் எடுத்துக்கோ, இதை கொண்டு போய் எப்படியாவது கொடுத்துருவோம் அண்ணனுக்கு தெரியறதுக்குள்ள, இல்லைனா பெரிய பிரச்சனை வந்துடும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாத்த, எங்கள் அப்பாவோட கோவத்தை பார்த்தாலே எனக்கே பயமாக இருக்குது. இதில் அம்மா வேற பாவம், அம்மாவை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி பிரச்சனை இருக்கிறப்போ எதுக்கு என்கிட்ட நகையை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கத்த, மீதி நகையெல்லாம் எடுத்து வைங்கன்னு சொல்ல இங்கே ராஜியோட நகை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி நகை எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து பார்க்குறாங்க. எல்லாம் சரியாக தான் இருக்கும் த, லாக்கரில் தானே இருக்குது, யார் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்ல. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன பயம்டி, அதனால தான் நான் லாக்கர் பக்கமே வைக்காமல் இருந்துட்டு இருந்தேன். இப்போ வீட்டில் அப்படி இப்படி திருடன் வந்துன்னு சொல்லி சத்தம் போட்டதுனால வேற வழி இல்லாமல் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு வந்து லாக்கரில் வைக்க வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. திருட வரவங்க இப்போ வீட்டில் மட்டுமா திருடுறாங்க, பேங்கு லாக்கர்னு எங்கே பார்த்தாலும் திருடுறாங்க. அதுவும் எனக்கு ஒரு பக்கம் பயமாக தாண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை, இங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் வந்துட முடியாது, பத்திரமா தான் இருக்குன்னு சொல்ல. இருடி ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே அரசியோட நகையை செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாம் சரியாக தான் இருக்குது. மீனாவோட நகை எது என்னன்னு எனக்கு சரியாக தெரியக்கூட இல்லை. ஆனால் இங்கே மயிலோட நகை ஒரு 3-4 தானே இருக்கும், மொத்தமாக 80 பவுன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3-4 நகை இருக்கான்னு சரியா இருக்கான்னு எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா அந்த நகையில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. என்னத்த, மயிலக்காவோட நகை மட்டும் கொஞ்சம் மாதிரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ராஜ்யம். அதாண்டி நானும் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவோட மற்ற நகைகளெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. மீனோட நகையெல்லாம் நல்லா தான் இருக்குது, அரசி நகையும் நல்லா இருக்குது, என் நகை கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு எங்கள் ராஜியே சொல்கிறாங்க. பின்ன மயிலோட நகை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே உடனே சொல்கிறாங்க, சரி இங்கே மயிலோட நகையை மட்டும் எடுத்துகிட்டு போவோம், இது ஏதோ ஒரு மாதிரி இருக்க பார்க்குறதுக்கு, ஒருவேளை எதுவும் பிரச்சனையா என்னன்னு கூட நமக்கு தெரியலை, இல்லை ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் இருந்ததானோ கூட நமக்கு புரியலை, அடிக்கடி வந்து எடுத்துகிட்டு இருக்க முடியாது, மனசுக்கு எதுவும் சரியா படலை, அதனால இதை எடுத்து போண்டின்னு சொல்கிறாங்க கோமதி சொன்னதுனால இங்கே ராஜ்யம் சரிங்கத்தா அதையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு மீதி நகையை லாக்கரில் வச்சுட்டு இங்கே வெளியில் வராங்க. கோமதி ராஜி 2 பேருமே நகை எடுத்துட்டு வெளியில் வர நேரத்தில் ஏற்கனவே இவங்க நகை வைக்க போனப்ப பார்த்தவங்களும் இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து பின்னாடியே நின்றுட்டே இருக்காரு. எங்க கோமதி கையில் இருக்க நகையை எப்படியாவது பிடுங்கிட்டு ஓடணும் அப்படின்றதுக்காக எங்க கோமதி லேசா அசர நேரத்தில் அவங்க கையில் இருக்க நகையை எடுத்துட்டு வேகமாக அந்த இடத்துல இருந்து ஓட, இதை பார்த்து அதண்டு போன கோமதி ராஜு 2 பேருமே ஐயோ திருடன் பிடிங்க, நகையை எடுத்துட்டு ஓடான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. பின்னாடியே ஓடுறாங்க. அதுக்குள்ள அவன் பாதி தூரம் ஓடிட்டான். இங்க கோமதி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னத்த இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல இங்க உன்னை கோமதி, நான் கூட நினைச்சே பார்க்கலடி, எப்போதுமே இங்க லாக்கருக்கு அதிகம் வந்தது கிடையாது, ஆனா இப்பன்னு பாரு, இங்க மயிலோட நகையை மொத்தத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான், இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே, உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியனுக்கு ஃபோன் பண்றாங்க. பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி என்னாச்சு, எதுக்கடி அழுகிற அப்படின்னு இங்க பாண்டியனும் ரொம்ப பதட்டத்தோட கேட்க இங்க பழனிவேலும் என்னாச்சு மச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. இருடா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு திரும்பவும் இங்க கோமதி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க நானும் ராஜும் லாக்கர் வரைக்கும் வந்திருந்தோம்ல நகை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு கூடவே இங்க மயிலோட நகையை எடுத்துட்டு வந்தோம், வெளியில வந்து நிற்கும் போதுதான் கையில இருக்க பைய ஒரு திருடன் எடுத்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொல்ற, மயிலோட நகை எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அந்த நகை ஏதோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கருத்த மாதிரி வித்தியாசமா இருந்ததுன்னு சொல்ல, அறிவு கேட்டவள நீ, அந்த நகை எப்படி கருக்கும், அதுவும் தங்க நகை எங்கேயாவது கருக்குமான்னு சொல்ல, அது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சதுனாலதான் சரி ஏதாவது ஃபால்ட் இருக்குமோ நினைச்சு தான் எடுத்துட்டு வந்தோம் நானும் ராஜ்யம். இப்போ நானும் ராஜ்யம் பேங்குக்கு வெளியில தாங்க நின்றுட்டு இருக்கோம். இப்போ அவனை எங்க போய் பிடிக்கிறதுன்னு கூட தெரியல, 4-5 பேர் துரத்திட்டு ஓடுனாங்க, என்ன ஆச்சுன்னு கூட தெரியலங்கன்னு சொல்ல, சரி நீ அங்கிருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு எங்க கோமதி அழுக. இதை கேட்ட எங்க ராஜி உடனே போனை வாங்கி பேசுறாங்க. ஹலோ மாமா, நான் தான் ராஜி பேசுறேன்னு சொல்ல, ராஜி அத்தையை கூட்டிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் வாமான்னு சொல்ல, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போனை வச்சிடறாங்க. என்னடி போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர சொல்றாரு அப்படின்னு கேட்க, என்னத்தை பண்றது, நம்ம நகை நம்ம கைக்கு கிடைக்கணும்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து தானே ஆகணும், அப்போதானே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்க. அந்த திருடன் இப்போதான் நம்ம கையில் இருந்த நகையை பிடுங்கிட்டு ஓடிருக்கான், பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கணும், கண்டிப்பாக கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க தானே சொல்ல, ஐயோ ஊர்லேருந்து வந்த தங்கமேலே இதை பற்றி கேட்டால் நான் என்ன சொல்வேன், தங்கமேலுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே அங்கே பழனிவேலு செந்தில் அதுக்கு பிறகு இங்கே பாண்டியன் சொல்லி எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சுப்பா என்னாச்சுன்னு சொல்லி இங்கே பாண்டியன் ரொம்ப பதட்டத்தோட ராஜுகிட்ட கேட்க, ராஜு நடந்த விவரங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே பழனிவேல் மூலமாக விஷயம் தெரிஞ்ச கதிரும் ஓடோடி வராங்க. இங்கே கதிரும் வந்து பக்கத்தில் நிற்க, என்னாச்சு ராஜுன்னு
அப்படின்னு சொல்ல ராஜி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அம்மா ரொம்ப பத்திரமா தானே இருப்பாங்க, இன்னைக்கு என்ன சின்ன தெரியலேன்னு எங்க கதிர் யோசனையில இருந்துட்டு இருக்காங்க. இங்க தன்னுடைய அம்மா அழுகிறத பார்க்க முடியாத கதிர் தன்னுடைய அம்மா பக்கத்துல போய் நிக்கிறாங்க. டேய் நான் வேணும்னு எதுவுமே பண்ணலடா, நாங்க 2 பேரும் ஆட்டோ பார்த்துட்டு இருந்தோம் வருதா என்னன்னு, அந்த நேரம் பார்த்து தாண்டா கையில இருக்க பைய ஒருத்தன் பிடுங்கிட்டு ஓடிட்டான், நான் உன்னை கவனிக்க கூட இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வீடுமா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உள்ள போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போறாங்க 2 பேரும். உள்ள போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார்னு சொல்ல, இங்க உடனே பாண்டியன் கேக்குறாங்க, ஆமா நீ மயில நகை எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல, அதான் நான் போன்லயே சொன்னேன் இல்லைங்க, அது பாக்குறதுக்கு கொஞ்சம் கருத்த மாதிரி இருந்தது, அதான் என்ன ஏதுன்னு வீட்டுல கொண்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் லாக்கர்ல வைக்கலாம்னு நினைச்சு தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அட என்ன கோமதினி, பவுனு நகை, அதுவும் அவங்க வீட்டுல இருந்து போட்ட 80 பவுன் நகை மொத்தமா அவன் இப்ப திருடன் அடிச்சுட்டு ஓடிட்டான், அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையேன்னு இங்க புலம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு இங்க செந்தில் வந்துட்டு தைரியம் சொல்றாங்க. இன்னைக்குள்ள பாருங்க, அவன் இந்த ஏரியாவை விட்டு எங்கேயுமே போயிருக்க முடியாது, அதனால கண்டிப்பா நம்ம போலீஸ் கண்டுபிடிச்சு கண்டிப்பா கொண்டு வந்து நிறுத்திடுவாங்கன்னு சொல்ல, இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நகை கிடைக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லி இங்க கோமதி ஓனா அழுதுட்டே இருக்காங்க. இங்க செந்தில் கதிர் 2 பேருமே போய் சமாதானப்படுத்த இங்க பாண்டியன் கடுமையான கோபத்துல வெளியில நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பழனிவேல் சொல்றாங்க, அக்கா என்னையுமே இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்கான்னு இத்தனை வருஷத்துல எவ்வளவு ஒரு பாதுகாப்பா இருந்திருக்கு, இப்ப போய் கையில இருக்க நகையை பறி கொடுத்துட்டு நிக்குதுன்னா அக்காவுடைய கவனக்குறைவால இல்ல, பல நாளா அவன் ஃபாலோ பண்ணிருக்கான் தான் அர்த்தம் அம்மான்னு சொல்ல, இங்க பாண்டியன் அப்பதான் யோசிக்கிறாங்க, அப்போ ஏற்கனவே லாக்கர்ல வைக்க போனப்பையும் பார்த்துருக்கணும், இது மாதிரி எடுக்க போனப்பையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும், அதனால மட்டும்தான் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி இங்க பாண்டியனை யோசிக்கிறாங்க. இப்போ உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க கேக்குறாங்க, சார் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க சார், அது எங்க வீட்டு மருமக பொண்ணோட நகை, லாக்கர்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வரும்போது தான் இந்த மாதிரி நடந்துருச்சு, திரும்ப வந்து அந்த நகையை கேட்கும்போது நாங்க என்ன பதில் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஏராளமானோர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்க எப்பயோ இது மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணியிருக்கோம், சீக்கிரமா உங்களுடைய நகையும் உங்க கைக்கு வந்து சேரும், கவலைப்படாத கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பதான் இங்க பாண்டியனும் கிளம்பிட்டு இருக்காங்க. பாண்டியன் ராஜி அப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்க நேரத்துல தான் போலீஸ் ஜீப்ல வருது. போலீஸ் ஜீப்ல இருந்து 4-5 ஆட்களை பிடிச்சு உள்ள இழுத்துட்டு போறாங்க. ஏங்க இவனுங்கள்ல யாராவது இருக்காங்களான்னு என்னன்னு போய் பாருங்கங்க அப்படின்னு சொல்ல உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு பாண்டியன் சார் இந்த இவன் நகையை திருடினது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க உடனே வந்திருக்க அந்த போலீஸ் கூட்டிட்டு வந்த போலீஸ் சொல்றாங்க, என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு அங்க மெயின் போலீஸ் கேக்குறாங்க. அதுக்கு இங்க கான்ஸ்டபிள் இருந்து சொல்றாங்க, இல்ல சார் இவனுங்க நகையை வந்துட்டு ஏதோ கடையில விற்கிறதுக்காக போயிருக்காங்க, அந்த நகை கடையில இந்த கொண்டு வந்து கொடுத்தது கவரிங் நகை அப்படின்னு தெரிய வந்திருக்கு, இவனுங்க கவரிங் நகையை கொண்டு வந்து கொடுத்து தங்க நகைன்னு சொல்லி பொய் பித்தலாட்டம் பண்ணி வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு போறதுக்கு பார்த்துருக்காங்க, ஆனா சரியான நேரத்துல அவங்க ஃபோன் பண்ணதுனால இவனுங்களை கையும் களவுமா பிடிக்க வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்ல அங்க இருக்க போலீஸ் பலமா வெளுத்து வாங்குறாங்க. எத்தனை பேருடா இப்படி அங்கே இங்கேயும் அலையிறீங்க, இப்போ பாக்குறதுக்கு எல்லாம் ஒரிஜினல் நகை போக வளர்ந்ததுனால எல்லா இடத்துலயும் கொண்டு போய் வித்துட்டு ஏமாத்தலான்னு பாக்குறீங்க, ஆனா இப்பெல்லாம் நகை கடைக்காரங்க ரொம்ப உஷாரா இருக்காங்க, அந்த மாதிரி எந்த நகையும் நீங்க கூட்டி விற்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி அடி வெளுத்து வாங்குறாங்க. எதுக்குடா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க பாண்டியன் வந்துட்டு, சே இவனுங்களா இருக்க முடியாது, நம்ம நகையை எடுத்துட்டு போயிருக்காங்க, அதுவும் 80 பவுன் நகை, சுத்த பவுனு நகை, அப்படி அந்த நகை யார் கையில இருக்கோ என்னமோ தெரியல, ஆனா இவனுங்க கொண்டு போய் கொடுத்தது கவரிங்ல சொல்லிடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இங்க வெளியில வராங்க. பாண்டியன் வந்து விஷயத்த சொல்றாங்க. சரி வா கோமதி கிளம்பலாம், அது நம்ம தேடி வந்த ஆளு கிடையாது, கண்டிப்பா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதியையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க பாண்டியனும். அப்பதான் கோமதிக்கு ஒரு யோசனை வருது, ஏற்கனவே அந்த நகையை பார்க்கும்போது கருப்பா தான் இருந்தது, நமக்கு சந்தேகம் இருந்த மாதிரி அது கவரிங்கா இருக்குமோன்ற ஒரு எண்ணம் தான் நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது, அதுக்கு ஏற்றது போலதான் அவனும் நம்ம நகையை எடுத்துட்டு ஓடணும், ஒருவேளை அவனா இருக்குமோ அப்படின்ட்டு உள்ள போறாங்க. உள்ள போற கோமதியை பார்த்ததுமே அந்த ஆளு, சார் இவங்க தான் சார், இவங்களுடைய நகை தான் சார் நாங்க கொண்டு போய் கொடுத்தோம், இது சுத்தமான கவரிங்கா இருக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, டே என் பையன் நீ தானே அடிச்சுட்டு ஓடுன அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சிட்டு போய் கேள்வி கேட்குறாங்க. ஆமாத்த இவனே தான் அப்படின்னு ராஜி சொல்ல, டே என்னடா நகை எங்கடா அப்படின்னு சொல்லி இங்க செந்தில் கதை 2 பேருமே போய் அடிக்கிறாங்க. நாங்க எதுக்கு சார் இருக்கோம், நாங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு பக்கத்துல இருக்க போலீஸும் சொல்ல இங்க அமைதியா நிக்கிறாங்க. பாண்டியன் உள்ள போறாங்க. என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு உள்ள போறாங்க பழனிவேல் பாண்டியன் 2 பேருமே. அப்பதான் வந்துட்டு அந்த ஆட்கள் பேசுறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. இங்க வந்து போலீஸ் கேட்குறாங்க அந்த ஆட்கள் கிட்ட, டே நகையெல்லாம் எங்கடா எங்கடா கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்ல, சார் அந்த நகையை கொண்டு போய் கொடுக்க போய் தான் சார் இப்போ நாங்கள் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம், ஒருவேளை அது உண்மையிலேயே தங்க நகையாக இருந்தால் நாங்கள் எதுக்கு சார் உங்ககிட்ட மாட்ட போகிறோம், இந்நேரம் நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது செட்டில் ஆயிருந்திருப்போம், இப்போ அந்த நகையெல்லாம் முழுக்க முழுக்க தங்கம் நினச்சி கடையில் கொண்டு கொடுக்க போய் தானே தெரியுது அது சுத்தமான பித்தளத்தை கவரிங்கன்னு, அதனால தான் அந்த ஆளும் எனக்கு போலீஸ் எங்களை பிடிச்சு கொடுக்கறதுக்காக போலீஸ்க்கு கால் பண்ணி இப்போ நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம். இந்த அம்மா என்னடானா
ஒரிஜினல் தங்கத்தை பறி கொடுத்த மாதிரி இப்போ எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கு. என்னம்மா, கவரிங் நகையை கொண்டு போய் லாக்கரில் யாராவது வைப்பாங்களா? உங்களை நம்பி நானும் பின்தொடர்ந்து வந்து உங்க நகையை அடித்தேன் பாருங்க, எங்களை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் வந்துட்டு, என்னம்மா இவனுங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா, எங்கடா அந்த நகை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அங்கே கான்ஸ்டபிள் கையில் கொண்டு வந்த நகையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த நகையை தான் சார் அவனுங்க கொண்டு போய் விற்கிறதுக்காக வந்ததுன்னு சொல்ல, இங்கே உடனே பாண்டியன் கோமதினி எல்லாருமே வாங்கி பார்க்குறாங்க. இது தங்கமயிலோட நகை தாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே பாண்டியனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சார், தங்க நகை 80 பவுன் நகை அப்படின்னு சொல்லி எனக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்க, இந்த கவரிங் நகையை கண்டுபிடிக்கிறதுக்காக பொய் சொல்லுவீங்களா, என்ன வேணாலும் பொய் சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை பேர் சார் கிளம்பியிருக்கீங்க? ஒருவேளை தங்க நகையை காணோன்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரிஜினல் தங்கத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஓடுதா என்ன அப்படின்னு சொல்ல, சார் அப்படிப்பட்ட குடும்பம்லாம் எங்கள் குடும்பம் இல்லை சார். உண்மையிலேயே 80 பவுன் நகை என் மருமகளுக்காக போட்டாங்க சார். அந்த நகையை லாக்கரில் வச்சிருந்தோம், அந்த நகையை எடுக்க வந்ததா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல, உங்களை பார்க்குறப்பையும் தெரியுது நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியுது, ஏமாத்துற குடும்பம் மாதிரியும் தெரியல. அப்படி பார்க்கையில் உங்கள் குடும்பத்தில் வேறு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கணும், அதனால் நீங்கள் அங்கே போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு சார். இப்போ தான் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு தெரிஞ்சிடுச்சு, விடுங்க சார். நாங்களே இதை பவுன்னு நினச்சி தானே சார் உள்ளே போகணும்னு சொல்ல, என்ன இருந்தாலும் திருடி இருக்கீங்கல்ல, அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட இந்த நகையை பிடுங்கிட்டு ஓடி இருக்கீங்க. ஒருவேளை அவங்க கொண்டு வந்தது ஒரிஜினல் தங்கமாகவே இருந்துச்சுன்னா உங்களை என்னடா பண்ணுறது? இப்போ இவங்க கிட்ட பண்ண மாதிரி தான் இன்னும் பல பேரை ஏமாற்றி திருடிடுவீங்க. உங்களெல்லாம் வெளியிலே விடக்கூடாது, முதல்ல இவங்களை உள்ள லாக்கரில் பிடிச்சு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க உள்ள லாக்கப்பில் பிடிச்சு போட இங்கே அங்கேருந்து வெளியாகிறாங்க. வெளியில் பாண்டியனும் கையில் நகையோட, நான் தான் சொன்னேன்லங்க இந்த நகை பார்க்குறதுக்கு கருத்த மாதிரி இருக்குன்னு, இப்போ நீங்களே பாருங்க, அதுவும் தெளிவாக வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு, அதுவும் அங்கிட்டேருந்து திருடிட்டு போன இந்த திருடனால அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கோமதியும். இதை பார்த்த பாண்டியன் பேரதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க. இது எப்படி வந்து கவரிங்காக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, ஒருவேளை நம்ம லாக்கரில் வச்ச இடத்துல எதுவும் மாறி இருக்குமோன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஈஸியாக யார் நகையும் மாற்றிட முடியாது, இது அவங்க கொண்டு வரும் பொழுதே கவரிங்காக தான் இருந்திருக்கணும்னு எங்கள் ராஜு சொன்ன உடனேயே இங்கே கதிரை யோசிக்கிறாங்க, செந்திலை யோசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க இங்கே பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சியோட கோமதியை பார்க்குறாங்க. அப்போது அவங்க வீட்டில் 80 பவுன் நகைன்னு சொல்லி போட்டது எல்லாமே சுத்த பொய்யான பழனிவேல் சொல்ல, இதை கேட்டதுமே இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போது வீட்டில் வாங்க போய் பேசிக்கலாம்னு சொல்லி எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு யாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முகத்தை கூட பார்த்துக்க முடியாமல் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. ஏங்க 80 பவுன் நகைன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க போட்டிருக்கிறது எல்லாமே கவரிங்க, இதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட கேட்கக்கூடாதா என்ன? உடனே ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கோமதி எடுக்கிறாங்க ஃபோனை. இங்கே பாண்டியன் வந்துட்டு, இல்லை கோமதி வேணான்னு சொல்ல, அதை கேட்காத கோமதி, நான் இதை கேட்காம விட போகிறது கிடையாதுன்னு சொல்லி இங்கே தன்னுடைய அதாவது அவங்க பாக்கிய வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாக்கியமும் ஃபோன் பண்ண உடனே ரெண்டு பேரும் கிளம்பி உடனே வாங்கன்னு சொல்லி இங்கே ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு அங்கேருந்து கிளம்பி ரெண்டு பேருமே இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க என்னவா இருக்கும், என்ன பிரச்சனையாக இருக்கும், தங்கமேல் வேற வீட்டில் இல்லையே, அவள் இருந்திருந்தா கூட ஏதாவது பிரச்சனை வரும், அப்படி பார்த்தா எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், தங்கமேலுக்கு தாலி பிரித்து கோக்குறது இந்த மாதிரி ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினச்சிட்டு இங்கே பாக்கியம் அப்புறம் அவங்க வீட்டுக்காரன்னு சொல்லி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட, வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இருக்கப்ப இங்கே மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னம்மா மீனா இப்போ தான் வரியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு ராஜி, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன், இன்னும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. ராஜி, கதிர், அப்புறம் செந்தில்னு எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, சரிங்க சம்மந்தி, நான் ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கீங்க, அது என்ன ஏதுன்னு கூட கேட்காம நான் வந்து சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறேன்னே நினச்சி தப்பாக நினச்சிக்க வேண்டாம்னு சொல்ல, இல்லை சம்மந்தி நீங்கள் உங்கள் விஷயத்த சொல்லுங்கன்னு எங்கள் பாண்டியன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிட்டு, தங்கமயிலுக்கு தாலி பறிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குது, அதை எப்படியாவது வைக்கணும்னு சொல்ல, ஆமாம் இப்போ 3 மருமகளுக்குமே அதை வச்சு தான் ஆகணும் அப்படின்னு எங்கள் கோமதியும் சொல்கிறாங்க. இதை கேட்டால் எங்கள் பாக்கியம் சொல்கிறாங்க, அப்போ 3 பேருக்கும் ஒன்றா வைக்கிற மாதிரி இருந்தால் பேசாமல் கோவிலே வச்சிடலாமா, கோவிலே பண்ணிடலாமா, ஏன்னா இங்கே மீனா வீட்டிலேருந்தோ இல்லை ராஜு வீட்லேருந்தோ யாரும் வருப்பாறது கிடையாது, அவங்களுக்காக யாரும் எதுவும் செய்ய போகிறதும் கிடையாது, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல சம்மந்தி, நாங்கள் மீனாவுக்காகவும் ராஜுக்காகவும் நாங்களே பார்த்துக்குறோம், நாங்களே பார்த்து அவங்க அம்மா அப்பா செய்கிறத விட ரொம்ப அதிகமாகவே நாங்கள் அவங்களுக்கு செஞ்சுப்போன்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு என் பொண்ணும் சரி இவங்களுங்களும் சரி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எங்கள் பாக்கியம் ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரிங்க சம்மந்தி, இங்கே தாலி கொடி எடுக்கிறேன்னா அது நீங்கள் தானே எடுக்கணும்னு சொல்ல, ஆமாம் நாங்கள் தான் எடுத்தாகணும், அதே போல் இங்கே மீனா ராஜுக்கு யார் எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதை நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்க அம்மா அப்பா பேசுகிற மாதிரி தான் கண்டிப்பாக நாங்கள் சொல்லாமலே வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க, ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லைல்ல, அவங்க எப்போ சேரணும்னு நினைக்கிறாங்களோ வந்து சேர்ந்துக்கட்டும், ஆனால் அதுக்கிடையில் எங்கள் வீட்டு மருமகளை நாங்கள் விட்டு கொடுத்து
கொடுத்துட முடியாதுல்ல, நாங்க பார்த்து செஞ்சுக்கிறோன்னு எங்க கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் எதுவுமே பேசாம இருக்க, என்ன சம்மந்தி எதுக்கு இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? நாங்க எதுவும் குறைச்சி செஞ்சுருவோன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா 10 பவுன்ல என் பொண்ணுக்கு நாங்க தாலி செயின் செய்யறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த பாண்டியனு கோமதி செம வெறுப்புல பாக்குறாங்க எங்க பாக்கியத்தை. எப்படி 10 பவுனும் கவரிங்களையா அப்படின்னு கேட்க, என்ன சம்மந்தி இப்படி சொல்லிவிட்டீங்க? என் பொண்ணுக்காக நாங்க இதை கூட செய்ய மாட்டோமா? அதுவும் 10 பவுனுங்கிறப்போ ரொம்ப கம்மி. ஆனாலும் பொண்ணு கழுத்து ரொம்ப வெயிட்டா இருக்குமேன்றதுக்காக தான் 10 பவுன்ல போடுறோன்னு சொல்றோன்னு இங்க பாக்கியத்தோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு எங்க கோமதி பயங்கர கோவப்படுறாங்க. அப்போ நீங்க போட்ட 80 பவுன் நகையுமே ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொல்லி கவரிங்ல போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில இருக்க நகையை வந்து எடுத்து இங்க அவங்க முன்னாடி வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்து இவங்க 2 பேருமே ரொம்ப பேரதிர்ச்சி ஆகிடுது. என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அது என்ன சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி நிக்கிறாங்க. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க. அதுவும் உங்ககிட்ட நகைன்னு வந்து நாங்க நிக்க கூட இல்லை. ஆனா நீங்க இப்படி நகையை போடுறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி உங்களோட தரத்தையும் நீங்க குறைச்சிக்கிட்டீங்க. இப்போ சொல்ல போனா இன்னமும் உங்ககிட்ட இருந்து உண்மை வரவே இல்லை. இதுல 10 பவுன் நகை வேற தாலி கொடி வாங்கி போடுறேன்னு சொல்றீங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்ப கோவப்படுறாங்க. இதனால எங்க தங்கமேல அப்பாவுக்கு பேச்சு மூச்சே வரல. எப்போதும் கெத்து தெனாவட்டுன்னு தங்கிட்ட இல்லைனாலும் இருக்கிற மாதிரியே பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காளு. உண்மை தெரிஞ்ச உடனே அப்படியே அமைதியா அடங்கி போய் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காரு. இங்க பாக்கியத்துக்கு எதுவுமே பேச முடியல. கோமதியும் கேட்குறாங்க, அப்போ உங்க பொண்ணுக்கு நீங்க 80 பவுன்லையுமே நீங்க இந்த கவரிங் நகையை தான் போட்டு அனுப்பியிருக்கீங்க, அதுதானே உண்மை? இன்னைக்கு இந்த நகையை வெளியில எடுக்க போனதுக்கு பிறகு தானே எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில ராஜ் என்ன பண்றாங்கன்னா, இங்க தன்னுடைய சித்தப்பாட்ட நகையை கொடுத்து, அப்பா வரத்துக்குள்ள இந்த நகையை கொண்டு கொடுத்துட்டு வந்துருங்க சித்தப்பான்னு சொல்லி இங்க அனுப்பி விட்டுறாங்க. இங்க வந்து பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. எங்க பாக்கியத்தையும் அப்பாவையும் பயங்கரமா கேவலப்படுத்தி அசிங்கமும் படுத்திட்டு இருக்காங்க பாண்டியனும். இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை சம்மந்தி. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாதீங்க. இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்ற மயிலு இந்த விஷயத்தை என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கு. முதல்ல அது ஹனிமூன்ல இருந்து என் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சம்மந்தி எனக்காக இங்க மயில மன்னிச்சு விட்டுருங்க, பாவம் அவ அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்க பாண்டியனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. எங்க தங்கமயில் மட்டும் பாவம்னா அப்போ எங்க வீட்டுல இருக்க ராஜி மீனா எந்த தப்புமே பண்ணாம என்கிட்ட எத்தனை தடவை திட்டு வாங்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க பாவம் இல்லையா? நான் தப்பே பண்ணலனாலும் அவங்கள நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்கேன். ஆனா தப்பு பண்ணுன எங்க தங்கமயில் இப்படி அமைதியா இருந்து மற்றவங்களை பலிக்கிட ஆக்கிக்கிட்டு நின்னதை இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் பார்த்தது கூட கிடையாது. இப்படிப்பட்ட பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமோன்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்க மாத்திட்டீங்கன்னு சொல்லி எங்க பாண்டியன் பயிரங்கமா சொல்லிட்டு ரொம்ப கோவமா உள்ள போக, எங்க கோமதியுமே எதுவுமே பேசாம பின்னாடியே போயிடுறாங்க. எங்க ராஜி மீனா 2 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்க, இது ரொம்ப அசிங்கமா போயிடுது. வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்காரையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க பாக்கியம். எங்க கதிர் செந்தில்னு எல்லாருமே நின்றுட்டு இருக்கேன். இவங்க என்ன இப்படிப்பட்ட ஃப்ராடா இருக்காங்கன்னு எங்க கதிர் சொல்ல, எனக்கு அப்பையிலேருந்தே தெரியும், நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். ஆனா எங்க மாமா தான் விசாரிக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப பாருங்க, இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தானா, இன்னும் எத்தனை பொய்களை மறைச்சிருக்காங்கன்னு ஒன்றும் தெரியலேன்னு எங்க மீனா சொல்றதை கேட்டு பாண்டியன் அப்பதான் யோசிக்கிறாங்க. உள்ள நிக்கிற பாண்டியன் எங்க மீனா சொன்னபடி நம்ம கேட்டுக்கலாமோன்னு ரொம்ப வருத்தப்பட்டு நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க மீனா சொன்னது போல ஏற்கனவே ஒரு பொய், அப்ப இன்னும் எத்தனை பொய்யோன்னு சொன்னது அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அந்த குடும்பத்தை பத்தி நம்ம விசாரிச்சே ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க நம்ம முக்கியமான முடிவை எடுத்தே ஆகணும். இனிமே இந்த வீட்டுக்கு அவங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிங்க நம்ம சொல்ல முடியும்னு சொல்ல, இல்ல கோமதி, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு பிறகு இது வெளியில 4 பேருக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இவன் எங்கேயோ போய் ஏமாந்துட்டு வந்துட்டான்னு சொல்லி நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம 80 பவுன் நகையை பத்தி பேச மாட்டாங்க. இவன் ஏமாந்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் உன் அண்ணனுங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா படும். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இவங்க இந்த வீட்டுக்கு வரதா தடுக்கணும், அது மட்டும்தான் நல்லது அப்படின்னு சொல்லி கோமதி கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க கோமதி என்ன சொல்றதுன்னு தெரியாம வெளிப்பிரிங்கி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ மயில வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கண்டிப்பா இதை வச்சு பிரச்சனை ஆரம்பிக்க தான் போறாங்க.